மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உன்னை ஏமாத்தின துரோகி சொன்ன மாதிரி நீங்க என்ன கருவிலை கொன்றிருக்கலாமே. கௌதம், அந்த ஆள் சொன்னதை செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்து இருக்க மாட்டேன்ல. அந்த ஆளாவது உங்களை ஒரு தடவை ஏமாத்தினா, ஆனா அந்த ஆளுக்கு யாருன்னு சொல்லாம நீங்க தினம் தினம் எனக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் பேசாத கௌதம். வேற எப்படி பேச சொல்றீங்க? அந்த எஸ்எஸ்கே என்ன பாக்குறப்பெல்லாம் நீ அப்பா அம்மா இல்லாதவன் சொல்லி நோகடிக்கிறான். அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுங்க? ஒண்ணு பண்ணுங்க, என் அப்பா யாருன்னு நீங்க என்கிட்ட சொல்ல வேணாம். நான் இப்பவே எஸ்எஸ்கே கூப்பிடுறேன். அவங்கிட்டயாவது என் அப்பா யாருங்கிறதையும் என் அம்மா நீங்க தாங்கிறதையும் சொல்லிருங்க. அதுக்கப்புறமா அவன் என்ன கேலி பண்ணானா அவனை நான் பாத்துக்கிறேன். இப்பவே எஸ்எஸ்கே வர சொல்றேன். என் போன கொடு. கௌதம் வேண்டாம் கௌதம். ஐயோ கௌதம், கௌதம் ஐயோ கௌதம் வேண்டாம் கௌதம். ஐயோ கௌதம் வேண்டாம் விடு கௌதம். சொன்னா கேளு கௌதம் விடு. கௌதம் வேண்டாம் விடு. கௌதம் என்னாச்சு உனக்கு? உன் மூளை குழம்பி போச்சா? ஏன் இப்படி பண்ற? உன்னோட அம்மா நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் அப்பா அப்பான்னு சொல்லி அந்த ஆளையே புடிச்சு அழுதுட்டு இருக்க? இப்ப உனக்கு அப்பா இல்லாதான் குறையா? அது உங்களுக்கு குறைன்னு தெரிஞ்சதுனால தானே நான் உங்க வயித்துல உண்டானப்பா அந்த ஆள்கிட்ட எனக்கு தாலி கட்டுன்னு கெஞ்சிரீங்க. என்ன பெத்த அனாதரவா ஆசிரமத்துல போட்டதுக்கு காரணம் என்ன? இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு உங்களை யாராவது கேட்டுருவாங்களோங்கிற பயம் தானே? உங்களுக்கு வந்த பயமும் வேதனையும் என்னையும் துரத்துதுமா. அதுக்குதான் என் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்க நான் இவ்வளவு போராடுறேன். இப்பவாத வந்துட்டு போன என் அப்பா யாருன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கல்ல? கௌதம் ப்ளீஸ் கௌதம், சொல்ல முடிஞ்ச அத்தை சொல்ல மாட்டாங்களா? கௌதம் ப்ளீஸ் கௌதம், முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். தேவையில்ல, நான் வீட்டுக்கு வரல, நான் எங்கேயாவது போறேன். கௌதம் ஏன்பா இப்படி சொல்ற? வா வீட்டுக்கு போலாம். என்ன விடுங்கம்மா. என் அப்பா யாருன்னு தெரியாம நான் எங்கேயும் வர மாட்டேன். கௌதம் அவங்க சொல்றதை கேளுங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கங்க. இப்படி ஹாஸ்பிட்டல்ல சத்தம் போட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும். எல்லாரும் போங்க, அவங்க அவங்க வேலையை போய் பாருங்க. கௌதம் என்ன கௌதம்? கௌதம் ப்ளீஸ். கௌதம் சரி கௌதம். ஐயோ அத்தை. ஏன்பா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பணம் கேட்டு வந்தா இப்படியா காக்க வைப்பீங்க? அம்மா ஓனர் வந்துருவாருமா, இப்போ ஐயோ வந்துருவாரு. நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. உங்க ஓனர் வருவாரோ இல்லையோ எனக்கு பிபி வந்துரும் போல இருக்கு. என் புள்ள என்ன அவஸ்தையில இருக்கானோ தெரியலையே. பாவம் என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. அத்தை வாங்க அத்தை. கௌதம் கௌதம் போயிட்டாரு அத்தை. போயிட்டானே. ஒரு நிமிஷம். ஜானகி அத்தை ஃபேஸ் பண்றாங்க. பேசு. ஹலோ சொல்லுங்க அத்தை. ஹலோ இலக்கியா, கௌதம்க்கு எப்படிமா இருக்கு? ரேவதி கௌதமோட அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டாளா? அவரோட ரத்தம் மேட்ச் ஆயிடுச்சா? ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லிட்டாங்களா? அத்தை அது வந்து ஐயோ என்னம்மா அது வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு அப்படியே படபடன்னு இருக்கு. என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. இங்க காசு வாங்க வந்த இடத்துல வந்து ஓனர் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நான் தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. காசு வாங்கின உடனே நான் அங்க வந்துடுறேன். நீ ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லிடு. என்ன? அத்தை நீங்க அங்க இருக்க வேண்டாம், உடனே வீட்டுக்கு வந்துருங்க. என்னது வீட்டுக்கு வரவா? கௌதம் அங்க உசுரோட போராடிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வர சொல்ற? என்ன உளறிட்டு இருக்க இலக்கியா? அத்தை கௌதம்க்கு ஒண்ணும் ஆகல, அவர் நல்லாதான் இருக்காரு. நீங்க தாலி செயினை அடகு வைக்க வேண்டாம், உடனே கிளம்பி வாங்க அத்தை. என்னது உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் கொஞ்ச நேரத்துல பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன? நான் கௌதம் ரேவதி அத்தை எல்லாரும் இப்ப வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் அங்க இருந்து வந்துருங்க. என்ன சொல்? அப்ப கௌதம் என்ன? ஐயோ அத்தை வீட்டுக்கு வாங்க, நான் எல்லாத்தையுமே தெளிவா சொல்றேன். நான் வச்சிடுறேன். ஏய் இல்ல, என்ன ஆச்சு இவளுக்கு? ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கா? ஜானகி என்ன சொல்றா? அத்தை பாவம் ஜானகி அத்தை, கௌதம் பண்ண டிராமா எல்லாம் தெரியாம அவங்க அங்க பதறிட்டு இருக்காங்க.
என்னன்னு தெரியலையே. சரிப்பா, நான் கிளம்புறேன். மேடம் மேடம் இருங்க மேடம், ஓனர் வந்துட்டாரு, இதோ பக்கத்துல வந்துட்டாரு. ஐயோ வேண்டாம்ப்பா, அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. அவசரத்துக்கு வந்தா வெயிட் மேடம் நில்லுங்க பண்ண. மேடம் மேடம். சரி வா போலாம் இலக்கியா. ஐயோ இலக்கியா எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வராம வீட்டுக்கு வர சொன்னா? அதுவும் கௌதம் நல்லா இருக்கான், ஒண்ணுமே இல்லைன்னு வேற குழப்புறாளே. இன்னும் காணோம், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இந்தாங்கண்ணா. வா கௌதம் வாங்க. இலக்கியா, கௌதம் எங்க? ஏன் நீங்க வர சொன்ன? கௌதம் இந்த இலக்கியா, என்னப்பா இது? ஹாஸ்பிட்டல்ல பேச்சு மூச்சு இல்லாம கடந்த, இப்ப சாதாரணமா நடந்து வர. உன் உடம்புல இருந்த கட்டெல்லாம் எங்க? உனக்கு லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு, ஆபரேஷன் பண்ணணும்லாம் சொன்னாங்களே. என்னப்பா இது இவ்வளவு சாதாரணமா இருக்க? இலக்கியா ஏன் நின்னுட்டு இருக்க? சொல்லு, என்ன ஆச்சு? கௌதம்க்கு பரவாயில்லையா? என்ன அத்தை, உங்க பிள்ளைக்கு ஆக்சிடென்ட்டும் ஆகல, ஒண்ணும் ஆகல. எல்லாம் பொய், நாடகம். பொய்யா? என்ன சொல்ற? கௌதம் தன்னோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட் பண்ணி ஹாஸ்பிடல்ல போய் படுத்திருக்காரு. இதுக்கு போலீஸ், டாக்டர், நர்ஸ்னு எல்லாருமே உடந்ததான். கௌதம் போட்ட நாடகத்துக்கு எல்லாரும் நல்லா நடிச்சு ஏமாத்திருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. கௌதம் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்தா அவனோட அப்பா யாருன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை. ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடுற மாதிரி நடிச்சா ரேவதி அம்மா போய் அவரோட அப்பாவை கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு நல்லா பிளான் பண்ணிருக்காரு உங்க புள்ள. கௌதம், நீ போய் குளிச்சிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போ. இரு இரு, நில்லு கௌதம், நில்லு. என்ன? இல்ல உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ரேவதி போய் அப்பாவை கூட்டிட்டு வருவான்னு நீ எப்படி நினைச்ச? சொல்லு கௌதம், எனக்கு அப்படியே பதட்டமா இருக்கு. சொல்லுப்பா. ஏன் அப்படி பண்ண? சொல்லுப்பா. இந்த ரேவதி மூலமா உன் தகப்பன தெரிஞ்சுக்கலான்னு யோசனை உனக்கு எப்படி வந்தது? கௌதம், ஏன் அவளை பாக்குற? என்ன பாரு, என்கிட்ட உண்மையை சொல்லு. நீ உன் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணியா? இல்ல உன்னை பெத்த அம்மா யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? சொல்லு கௌதம். அத்தை, கௌதம் குழப்பத்துல ஏதோ பண்ணிட்டாரு. அது எதுக்கு பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. நீ பேசாம இரு. சொல்லு கௌதம், சொல்லு. பெத்த அம்மா யாருன்னு உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? சொல்லு, வாயை திறந்து சொல்லு. உனக்கு உண்மை என்னன்னு தெரியுமா? சொல்லு கௌதம், சொல்லு. சொல்லு கௌதம், கேக்குறல்ல? சொல்லு சொல்லு. உனக்கு உண்மை தெரியுமா? சொல்லு. தெரியும் ஜானு. அம்மா யாருன்னு எனக்கு தெரியும் ஜானு. கௌதம் வேண்டாம், பேசாம இருங்க. இரு இலக்கியா, இதுக்கு மேல என்னால உண்மையை மறைக்க முடியாது. ஜானு, என்ன பெத்த அம்மா இதோ இந்த ரேவதி அம்மா தான்.
இப்படி அவசரப்பட்டுட்டீங்க? ஜானு, ரேவதி அம்மா தான் என்னோட உண்மையான அம்மான்னு எனக்கு எப்போ தெரியும். ஆனா இலக்கியாவும் ரேவதி அம்மாவும் உன்கிட்ட காமிச்சுக்க வேணான்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன? ரேவதி தான் உண்மையான அம்மாவா? அப்போ நான் ஜானு, ஜானு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. போதும். ஐயோ, ஜானு, போதும்பா, போதும். நான் தான் உன்னை பெத்தவன்னு அவன்கிட்ட சொல்லிட்டியா? ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவன் இன்னொருத்திய அம்மான்னு கூப்பிடுறதை என்னால தாங்கிக்கவே முடியாது. புரியுதா உனக்கு? என் பிள்ளைக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அப்படி பார்க்காத ஜானகி, நான் எதுவும் சொல்லல. என்ன நம்பு ஜானகி. சீ, என்ன தொடாத, தொடாத, தள்ளி நில்லு. கௌதம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைய ஏன் நான் மட்டும் மறைக்கணும் தான் இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டேன். புரிஞ்சுக்க ஜானு. அத்தை, அத்தை, அழாதீங்க அத்தை. உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அழாதீங்க அத்தை. ஜானு, இனிமே நான் எதுக்கு இருக்கணும்? ஐயோ ஜானகி, ஜானகி, ஜானு, நில்லு. ஜானகி. ஜானு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.